சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தற்போது எப்படி இருப்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க? மணிமாறன், காய்ச்சல் காரணமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று இரவு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருடைய உடல் தற்போது உடல்நிலையானது சீராக உள்ளதாகவும் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் குழு அவரை கண்காணித்து வருவதாகவும் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு தொடர்ச்சியாக முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள் என தொடர்ச்சியாக மருத்துவமனைகள் சென்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து வந்ததாக வெளியில் வந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக பண்டோடி ராமச்சந்திரன், அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான பண்டோடி ராமச்சந்திரன் ஒரு விஷயத்தை முன்வைத்தார். அதாவது, நான் நேரடியாக தமிழக முதலமைச்சரை சென்று பார்த்தேன், அவர் நலமுடன் உள்ளார். மருத்துவரிடம் இது தொடர்பாக கேட்டபொழுது சில மணி நேரம் அவருக்கு ஓய்வு தேவைப்படுவதாகவும் அந்த காரணத்தினால்தான் தற்போது வரை மருத்துவமனையில் உள்ளார். அவர் விரைவில் அந்த ஓய்வு முடிந்த பிறகு விரைவில் வீடு திரும்புவார் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக பண்டோடி ராமச்சந்திரன் தெரிவித்தார். அதே கருத்தை தான் தொடர்ச்சியாக செய்தி தொடர்பாளர்கள் பொன்னையனாகட்டும், அதே போல தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோரும் தெரிவித்தார்கள். தாங்கள் நேரடியாக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்தோம், அவர் நலமுடன் உள்ளார், நன்றாக பேசுகிறார், அனைவரும் நன்றாக பேசுகிறார், தொடர்ச்சியாக அவருக்கு மருத்துவர்கள் தேவையான சிகிச்சை அளித்து வருகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் தெரிவித்தார்கள். உடல்நிலையை பொறுத்தவரை நேற்றே மருத்துவமனை தரப்பில் ஒரு செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டது. அதாவது, காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமாகத்தான் முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதற்கு தேவையான சிகிச்சைகள் மருத்துவமனை தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அவர் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அவருடைய உடல்நலனில் எந்த விதமான கோளாறும் ஏற்படவில்லை. ஆனால் நேற்று மாலை முதல் தான் இந்த காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமாகத்தான் மருத்துவர்களின் அறிவுரைப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின், இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மருத்துவமனை வளாகத்தில் நமது செய்தியாளர் பிரசாந்தும் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். பிரசாந்த், அதிமுக நிர்வாகிகள் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அவங்க முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து என்ன சொல்றாங்க? மணிமாறன், நாம் தற்போது இருக்கக்கூடிய இடமானது அப்போலோ மருத்துவமனைக்கு வெளியே இருக்கிறோம். நேற்று இரவு தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நேற்று இரவில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சென்னையிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்து தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவருடைய மனநிலை எப்படி இருக்குது என்பது குறித்து தொண்டர்களிடம் கேட்போம். ஐயா, இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் நேற்று இரவு 1 மணிக்கு வந்திருக்கோம். இன்னும் பச்சை தண்ணி குடிக்கல. ஏன்னா எங்க தெய்வம், எங்க மனித தெய்வம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. சும்மா செக்கிங் தான். அவங்களுக்கு ஒரு நோய் வராது. அவங்க பண்ண புண்ணியம், அவங்க பண்ண உதவிகள் இந்தியாவில் ஸ்டேட்ல தமிழ்நாடு தனிப்பெரும்பான்மை தனி விஷயம் எல்லாத்திலுமே முதன்மைக்கு வர்றதுக்கு காரணமான என் தெய்வ புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அடுத்த வாரிசு புரட்சி தலைவி எங்கள் கழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் அம்மா உள்ள இருக்கிறாங்க. கோடான கோடி 7.5 கோடி மக்களும் இன்னைக்கு காலை கோயிலுக்கு போனா. பிரசாந்த், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸ்டாலின், முக்கிய பிரமுகர்கள் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிறாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவு செய்யப்பட்டிருக்கு? மணிமாறன், அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கு தெரிவித்தாக வேண்டும். தற்போது மருத்துவமனை தரப்பில் ஒரு செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று இரவு அப்போலோ மருத்துவமனையில் அதாவது காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு காய்ச்சல் குணமடைந்து சீராக உள்ளதாகவும், அவர் தற்போது தொடர்ச்சியாக மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளதாக இந்த மருத்துவமனை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தி குறிப்பை நாம் நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். தற்போதுதான் இந்த செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அவர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ச்சியாக மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளார். அவருக்கு காய்ச்சலானது குணமடைந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நேற்று இரவு அவர் அனுமதிக்கப்பட்ட போது 1 மணி அளவில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்புக்கு பிறகு தற்போது மருத்துவமனை தரப்பில் மீண்டும்
மீண்டும் இந்த செய்திக்குறிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்திக்குறிப்பில் அவர் காய்ச்சல் குணமடைந்து முழுவதுமாக குணமடைந்து விட்டார். அவர் தற்போது அவருக்கான ஓய்வு தேவைப்படுகிறது. அதனால் மருத்துவர் குழு கண்காணிப்பில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். நிச்சயமாக விரைவில் அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு உள்ளதாகத்தான் இந்த செய்திக்குறிப்பின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்று மாலைக்குள் நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய மருத்துவமனையிலிருந்து முழுவதுமாக குணமடைந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவார் என்று இதன் மூலமாக இந்த செய்திக்குறிப்பு வாயிலாக நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. மணிமாறன், ஸ்டாலின் மருத்துவ அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத விளக்கமா சொல்ல முடியுமா? மணிமாறன், இந்த மருத்துவ அறிவிப்பை பொறுத்த இந்த செய்திக்குறிப்பை பொறுத்தவரை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹாஸ் நோ ஃபீவர் நவ், அதாவது காய்ச்சல் தற்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இல்லை. அவர் தொடர்ந்து அண்டர் அப்சர்வேஷன், அதாவது தொடர்ந்து மருத்துவர்கள் குழு கண்காணிப்பில் உள்ளார் என்றுதான் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு வெளியிடப்பட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமாகத்தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த செய்திக்குறிப்பானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நாம் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது Honorable Chief Minister of Tamil Nadu was admitted last night at Apollo Hospitals, Chennai for fever and dehydration. Honorable Madam has no fever now and is taking a normal diet. அதாவது the Honorable Chief Minister is under observation என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போலோ மருத்துவமனை சார்பில் இந்த செய்திக்குறிப்பானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த செய்திக்குறிப்பின் மூலம் தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை சீராக உள்ளது. அவர் நிச்சயமாக இன்று மாலைக்குள் வீடு திரும்புவார் என்று இந்த செய்திக்குறிப்பின் வாயிலாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. மணிமாறன், ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு முதல்ல ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது, இரண்டாவது முறையாக தற்போது ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இரண்டுக்குமான வித்தியாசம் என்னவாக இருக்கிறது? மணிமாறன், அதாவது அந்த இரண்டு செய்திக்குறிப்பை பொறுத்தவரை நேற்று இரவு 11 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு 1 மணி அளவில் அந்த செய்திக்குறிப்பானது வெளியிடப்பட்டது. அதாவது அந்த செய்திக்குறிப்பை பொறுத்தவரை முதலமைச்சர் ஜெயலலிதா காய்ச்சல் மற்றும் அந்த நீர் சத்து குறைவு காரணமாகத்தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இருந்த பொழுதிலும் அவருடைய உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவர்கள் குழு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த செய்திக்குறிப்பை பொறுத்தவரை, தற்போது வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பை பொறுத்தவரை அவருக்கு காய்ச்சல் இருந்த முன்னாடி அந்த செய்திக்குறிப்பை பொறுத்தவரை காய்ச்சல் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த செய்திக்குறிப்பில் அவருடைய காய்ச்சல் முழுவதுமாக குணமடைந்து விட்டது என்றுதான் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவர்களின் குழு கண்காணிப்பில் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறார். ஆனால் இந்த செய்திக்குறிப்பை பார்க்கும் பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கான அந்த காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமான உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு இந்த சிகிச்சைக்கான பலனை, அதாவது அந்த சிகிச்சை முடிந்த பிறகு விரைவில் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு உள்ளதாகத்தான் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இங்க இருக்கும் அரசு அதிகாரிகள் கூட நிச்சயமாக இன்று மாலைக்குள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய வீட்டுக்கு மருத்துவமனையிலிருந்து திரும்புவார் என்றுதான் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிமாறன், ஸ்டாலின், தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போது வீடு திரும்புவார் என்பது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா? மணிமாறன், அதாவது அந்த தகவல் தற்போது வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இல்லை. ஆனால் நேரடியாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், தமிழக அமைச்சர்கள், அதிமுக முக்கிய நிர்வாகிகள் என பலர் நேரடியாக இந்த அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் நேரடியாக சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நான் முன்பே சொன்னது போல முக்கிய பிரமுகர்களான மன்றோட்டி ராமச்சந்திரன், பொன்னையன், அதே போல சரத்குமார் உள்ளிட்டோர் நேரடியாக அவரை சந்தித்ததாகவும் அவருக்கு சில மணி நேரம் ஓய்வு தேவைப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் அந்த ஓய்வு முடிந்த பிறகு நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று மாலைக்குள் வீடு திரும்புவார் என்றுதான் அவர்கள் தரப்பில் அதிமுக செய்தி தொடர்பாளராகட்டும், அதே போல அதிமுகவின் கூட்டணி கட்சியின் தலைவரான சரத்குமாரும் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருந்தார். அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நாம் கேட்டபொழுது பல்வேறு முக்கியமான தகவல்கள், அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை தற்போது இந்த செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக இன்று மாலைக்குள் அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு உள்ளதாகத்தான் கருதப்படுகிறது. மணிமாறன்.